சின்ன படங்களுக்கு ஆதரவாக உதயகுமாரும் பேரரசும் எப்பவுமே, அப்புறம் ராஜா சார், ராஜன் சாரும், நாங்கள் 3 பேரும் கிட்டத்தட்ட ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டால் நாங்கள் 3 பேரும் 90% படங்களுக்கு, சின்ன படங்களுக்கு நாங்கள் 3 பேரும். இடையில் அவர் கொஞ்சம் உடம்பு சுமாராக இருந்தானே, நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு நாங்கள்லாம் திட்டி விட்டோம். அதனால் கொஞ்ச நாள் அவர் தலைமறைவில் இருந்தார். ஏன்னா திடீர்னு பார்த்தா இன்னைக்கு அண்ணன் வந்தார். சூப்பர், நல்ல தெளிவாக இருக்காங்க அண்ணன். அண்ணனுடைய உடல் நலத்தை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் நீண்ட ஆயுளோடு, ஏன்னா அவர் இலவசமாக குழந்தைங்களை படிக்க வைக்கிற ஒரு ஸ்கூல் நடத்துகிறார். அவரை விட உயர்ந்த உள்ள என்ன பொறுத்தவரை அண்ணன் அவர் என்னுடைய முதல் படத்திலேயே ஒரு காட்சியில் நான் அவரை நடிக்க வச்சுருக்கேன் 1988. ஸோ என்னுடைய மரியாதைக்குரிய நடிகர், திரைப்பட விநியோகஸ்தர் சங்க தலைவர், தயாரிப்பாளர், அவர் இல்லாத சங்கமே கிடையாது. அப்போ இந்த திருட்டு விசிடி, திருட்டு கேசட்டெல்லாம் வெளியிட்ட டைமில் உள்ளுக்குள்ளே கடைக்குள்ளே பூந்து அவனுங்களை அடித்த ஒரே ஆள், தமிழ் திரையுலகத்தை காப்பாற்ற பிறந்த ஒரே சிங்கக்குட்டி அவர் தான், எங்கள் அண்ணன் தான். ஸோ அவர் உண்மையை உறக்க சொல்வார், யாருக்கும் பயப்பட மாட்டார். ஸோ உங்கள் மாதிரியான ஆளுமை மிக்கவர்கள் எல்லா சங்கத்திலையும் இருக்கணும். அப்போ தான் அந்த சங்கங்கள் நல்லா இருக்கும், திரையுலகம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அது நடக்குமான்னு தெரியல. எங்கே நம்ம தயாரிப்பாளர் சங்க ஈசி உங்கள் மாமனார் எங்கப்பா, அவர் இப்போ கிளம்பிடுவார். வந்தவுடனே அவர் வேலையை முடிச்சு கிளம்பிடுவார். முதல்ல நான் அப்படி தான் பண்ணிட்டு இருப்பேன். இன்றைக்கி என்னை வச்சு செஞ்சுட்டாங்க. எல்லோரும் நெஞ்சுருக என்னை பாராட்டி நானே கடைசியில் பேசுகிறேன். விட்டுருப்பா, நானே உட்காந்து நான் மிக பிரமாதமாக பேசினாங்க எல்லாரும். இந்த படத்தோட பேர் ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு. தயாரிப்பாளர் சார் எங்கே, அவர் தயாரிப்பாளர் காணப்போ அவருக்கே போர் அடிச்சு வெளியே போயிட்டாரா? சரி, பரவாயில்ல விடுங்க. இணை தயாரிப்பாளர், உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் அவரோட சேர்ந்து இங்கே நுழைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய ப்ரெசன்ஸ் இந்த படத்துக்கு வெற்றியை சேர்த்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் நகரத்தார் ராஜா, அங்கே போய் கர்நாடகாவிலையும் நம்ம நகரத்தாரை விடாமல் அங்கே வச்சு கர்நாடகா திரையுலகத்திலையும் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து கலக்கிட்டு இருக்கிறாருன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய முயற்சி தான் முதல் தமிழ் படமா உங்களுக்கு? எத்தனை ஓகே, இதுதான் முதல் திரைப்படம் உங்கள் பேரில் வரும். வாழ்த்துக்கள். முதல் படமே சிங்கக்குட்டியாக இருக்கு. அதான் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியாக தம்பி சொன்னார் பேரரசு, அது சிங்கக்குட்டியாக வரணும் அப்படின்னு மனமார்ந்த வாழ்த்துக்களோட. என்னண்ணே அடுத்த படத்தோட பேர் டைட்டில்? அடுத்த படத்தோட ராஜா இல்லை, அடுத்த படம் ராணி வீட்டு செல்லக்குட்டி. அதே நான் ராஜாவே ராணி வேண்டாமா? கிளுகிழப்பா இருக்கும்ல. அப்பாயின்மெண்ட் அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. சரி, பரவாயில்ல. நான் ஒரு டைட்டில் சொன்னேன், ராணி வீட்டு செல்லக்குட்டி. உங்க பேர் உங்க படமா எடுத்துடலாம். என் படம் அது அவர் படம். நாய்க்குட்டி, பனிக்குட்டி, இதெல்லாம் இவர் தம்பி. சரி, இப்போ நல்ல அருமையான கதை விளக்கத்தை கதை சொல்லிகிட்டே இருக்கிறாரு. நமக்கு இது யாருக்காக கதை சொல்கிறாரு, எதை நோக்கி இந்த கதை செல்கிறதுன்னு நான் யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஏன்னா நம்ம பேரரசு ஒரு கதை சொன்னார், அதில் ஏதாச்சும் ஒரு பொடி வச்சு தான் சொல்லுவார். அந்த பொடி என்ன பொடின்னு என்னால் இன்னைக்கு வரலும் இப்போ வரலும் கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு யாராச்சும் புரிஞ்சுதா? சரி, புரிஞ்சா சரி. அது எனக்கு புரியல. என் தம்பி மிக அழகாக கதையை சொல்லி, அது எப்படியோ இந்த ஹோட்டல் கடைக்காரர் கதையை சொல்லி, ஒரு பையன் எப்படி சிங்கக்குட்டியாக, ஒருத்தன் எப்படி பன்னிக்குட்டியாகிறான், இன்னும் ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த திரைப்படம் இந்த 2 பார்ட் பார்த்தேன் நான். ஒரு நேர்த்தியான இசையமைப்பு இருந்தது, தெளிவாக இருந்தது, அழகாக கேட்கறதுக்கு இனிமையாகவும்
பாடல் வரிகளும் அந்த அம்மா தான் எழுதியிருந்தாங்க. அந்த பாட்டு கங்காவா, சிவகங்கா, ரொம்ப சிறப்பாக எழுதியிருந்தீங்க. ஆச்சரியம் என்னன்னா, அவங்க பாட்டு எழுதி கொடுத்து டியூன் பண்ணது. நான் இதுவரையிலும் பாட்டு எழுதி கொடுத்து எந்த மியூசிக் டைரக்டரையும் டியூன் பண்ணல. அவங்க போட்ட டியூனுக்கு தான் நாங்கள் எழுதுறோம். இளையராஜா கிட்ட போய் அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் செல்லாது. நாங்கள் 90% என் படத்துக்கு இளையராஜா அவர்கள் தான் இது. பட் அவர் என்ன டியூன் போடுறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு அதே ஈஸியாக தெரியும். ஆனால் நீங்கள் பாட்டுக்கு டியூன் போட்டிருக்கீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். வாழ்த்துக்கள். அதுக்குன்னு ஒரு தனி திறமை வேணும். வரிகளுக்கு இசையமைப்பது, மெட்டமைப்பது என்பது அது கவிஞர்களை பொறுத்து. அந்த சந்தம் குறையாமல், சந்தம் பிறழாமல், வார்த்தை பிறழாமல், அந்த ஏகாரம் தத்தகாரம் மாறாமல் அப்படியெல்லாம் முடிச்சு ஒரு கவிதை இருந்தால் தான் அதை அழகா டியூன் போட முடியும். நல்லா பண்ணி வாழ்க்கை. இசையமைப்பாளர் அவங்க அப்பாவை பாராட்ட, அவங்க அப்பா இசையமைப்பாளரை பாராட்ட நல்லது. இப்போவாவது உங்கள் பையனை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க. ஓரளவுக்கு என் பேரை காப்பாற்றிடுவான்னு சொல்லி உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சுல்ல, நல்லது, சந்தோஷம். இந்த படத்தோட கதை எனக்கு தெரியல. ஒரு காதல் கதை. அதுக்குள்ள சார் நான் பேசணுமா இல்லை இத்துடன் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவங்க பேசிட்டே இருக்கிறாங்க. நம்ம கிட்ட யார், நம்ம பேசலாமா வேண்டாமா? அவரு உன்னதான் இல்லை இல்லை, அவன் ராஜன் இல்லை, மாஸ்டர் தான். நம்ம பேசும்போது மாஸ்டர் கேட்கவே மாட்டாரு. அவர் பேசும்போது மட்டும் கத்தி கத்தி தமிழன் அப்படிங்கும்போது நாங்கள் கை தட்டணும். நம்ம பேசும்போது அவங்க டைவர்ட் பண்ணுறது. ஏப்பா உங்களுக்கு தான் கேட்டது. இல்லை இல்லை, நான் அவருக்கு நான் நிறைய பேசணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். அது காரணம் நீங்களா? சும்மா கலாய்ச்சேன். படத்துல நடிகர் ஹீரோ என்ன பேரு, சிலம்பரசன், ஆதித் சிலம்பரசன். நல்லா பிரமாதமா பண்ணியிருந்தார். அந்த காதல் சாங்கு அப்படி இப்படி ஒரு ரேஞ்சுக்கு போறாரு. காதலை காட்டுறதுல நல்ல நல்ல எக்ஸ்பிரஷனு தம்பி. எனக்கு பிடிச்சது இவருடைய டான்ஸ், அந்த ஐட்டம் டான்ஸ் போட்டார் பாருங்க. ஒரு மிக தேர்ந்த கலைஞர் மாதிரி டான்ஸ் ஆடினீங்க. ஏன்னா முன்னாடி இருந்த ஐட்டம் ஏட்டா அந்த பாட்டுல சுமாரா அப்படி பண்ணிட்டானே, இந்த பாட்டுல விட்டு கலக்குறானே அப்படின்னு பார்த்தா, முன்னாடி ஆடுற 3 ஐட்டங்கள் சென்ட்ரல் ஃபிகர் பார்த்தா எனக்கே ஆடணும் போது அடி பின்னுறீங்களே. உங்களை ஃபுல்லாகவே ஐட்டம் டான்ஸை வச்சே ஒரு கதாநாயகனை உங்களை கொண்டு வந்தோம்னா மிகப்பெரிய பேர் வந்தவர்களுக்கு. ஏன்னா அவ்வளவு எல்லா பாட்டை விட அந்த பாட்டு நல்லா ஆடி இருந்தாரு. கரெக்டா? அதுவும் அந்த பொண்ணு தொட்ட உடனே அந்த டியூன் வேற, அந்த ஒரு லைன் ஸ்லோ பண்ணி அப்படியே மயங்கிற மாதிரி. அப்பா பெரிய சித்தனா இப்ப போட்டுருப்பா. உன்னுடைய கால் ஷீட்டை அடுத்த படத்தை கிடைக்கிறது கஷ்டமாயிட்டு போட்டுருக்கேன். மிக சிறப்பா இருந்தது, மிக சிறப்பா இருந்தது. நம்ம ஹீரோயினும் ரொம்ப அழகா பாந்தமா. ஹீரோயினை பத்தி ரொம்ப நேரம் பேசிட்டாரு நம்ம. ஏன்னா அவரு நம்ம எதுவும் பேசிடக்கூடாதுன்றதுல தெளிவா அவன் இப்போ, ஏன்னா சார் ஹீரோயினை பற்றி பேசிட்டப்பறம் நம்மளால பேச முடியாது அப்படின்னு அதை பற்றி மட்டுமே ஒரு 15 நிமிஷம் பேசிட்டு இருந்தார். ரொம்ப சிறப்பாக ரசிச்சிருக்காரு. அது எப்படி முழு படம் பார்க்காம கொஞ்சம் பார்த்தே இந்த அளவுக்கு நீ பேசுறேன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு தம்பி. நீ பயங்கரமான முற்றும் உணர்ந்தவன், முற்றும் தெளிந்தவன். ஆனா உண்மையாவே அந்த பாப்பா நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. நல்ல புதுமுகங்கள்னாலும் நிறைவான புதுமுகங்களாக தெரியாத அளவுக்கு ஒரு நிறைவான முகங்களாக அவங்க 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அது மட்டுமல்ல, இயக்குனர் யாருன்னு கேட்டேன். அவர் வரலன்னாங்க, வெளிநாட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ராஜீவ் வெளிநாட்டிலேயே இருக்காரு. எந்த ஊர் அவர்?
உனக்கே தெரியாதா? திருநெல்வேலி இப்போ வெளிநாட்டுக்கு போயிருக்காரா? ஓகே. ராஜீவ் வந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஒளிப்பதிவாளர் சொல்ல வேண்டியதில்லை, அழகா ஒவ்வொரு காட்சியையும் நல்லா விரைவாக பண்ணியிருக்காரு. ஒரு ஒரு நேர்த்தி இருந்தது. அதாவது ஃபோட்டோகிராஃபிக்கில் லைட்டிங் கூட கொஞ்சம் முன்பின்னு இருந்தாலும் அதை கரெக்டாக அழகாக டியூன் பண்ணி போயிட்டு கரெக்டாக டிஐயில் கரெக்ட் பண்ணி அழகாக ஒரு டோன் ஈவன் டோனாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீ முன்னாடி இருக்க வேண்டிய ஆள், பின்னாடி இருக்கக்கூடாது. அப்புறம் ஹீரோயினுக்கு நிறைய ரொம்ப ஷார்ட்டில் க்ளோஸ்அப்லாம் வச்சுட்டு சொன்னார். உண்மையாக போயான்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருந்தது. அவர் சொன்னார் ஏதோ நான் ஏதோ ஹீரோயின் நாங்களே போய் ஹீரோயின்கிட்ட நான் அடிச்சு போடுவேன். அந்த டைம்லலாம் கொஞ்சம் சிக்கல், எனக்கு கோபம் வந்ததுன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த கோபத்தெல்லாம் இப்போல்லாம் ஒதுக்கி வச்சு இந்த சங்கத்துக்கு வந்ததுலேருந்து எல்லா உணர்ச்சிகளும் செத்து போச்சு. அப்போல்லாம் ரொம்ப கோபக்காரன் தம்பி. ஒரு ஷாட் நம்ம சொல்லி சரியாக செய்யலைன்னா அடுத்தது கற்று, மூணாவது டேக்கு சரியாக வரலன்னா அடிதான். அப்படியெல்லாம் இருந்தது. அப்போல்லாம் அது தேவைப்பட்டது. அவங்களும் அதை 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 வீடியோ சார்கிட்ட போகணும், கரெக்டாக நடிக்கணும். அடுத்த நாள் நீங்கள் சொல்கிற மாதிரி கேமராமேன் போய் கொஞ்சற மாதிரிலாம் நான் கொஞ்சதே கிடையாது தம்பி. அதெல்லாம் உங்கூட வச்சுக்கோ. அடுத்த இதெல்லாம் கரெக்டாக. ஏன்னா இவர் வந்து அவ்வளோ அழகாக காட்டுவார். இப்போ ஒரு ஹீரோயினே முழுசாக அழகாக, அதாவது எந்த அளவுக்கு ட்ரெஸ்ஸை குறைக்க முடியுமோ குறைச்சி அவங்களுடைய அழகை முழுவதுமாக ரசிக்கக்கூடிய அளவுக்கு படம் எடுக்கக்கூடிய ஒரு தம்பி. நீங்கள் பாருங்களேன், நீங்கள் சிவகாசி பார்த்துருக்கீங்களா? அது எப்படி சீன்ஸு. அது மட்டும் இல்லை, அந்த இவங்க அவங்க அந்த ஹீரோயின் பேர் என்ன? அசின் இல்லை, இன்னொரு படம் இல்லைம்மா, நயன்தாரா வச்சு என்ன கொடுத்து வச்சாலியா. நாங்கெல்லாம் எடுத்த படம்னா எப்படி எடுத்தோம்? ஃபுல்லாக சேலையை கட்டிட்டு ஃபுல்லாக போத்தி வச்சு தான் எல்லா ஹீரோயினும் என் படத்தில் இருப்பாங்க. இவர் அப்படியே பார்த்தாரு பேசுகிற மாதிரி வச்சு அதுல ஏதோ ஒரு நிமிஷம் தவறி பம்பரம் விட்டோம். அதையே கவித்துவமா எடுத்துக்க வேண்டிய விஷயம். பம்பரம் விடுறதுன்றது பம்பரம் வந்து ஒரு கட்சியோட சின்ன முனைப்பு, அதெல்லாம் தப்பா பேசக்கூடாது. பம்பரம் வந்து நம்ம எந்த டைம்ல விட்டோமோ தெரியல, அதுக்கப்புறம் ஒரு கட்சிக்கே சின்னமாயிடுச்சு இல்லையா? கைத்தட்ட வேண்டாமா? நம்ம கிட்ட பம்பரத்தையே ஒரு கட்சிக்கு சின்னமாக அறிவிச்சிருக்காங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு என்ன சின்ன ராஜன் சரியா சொல்ற பம்பரம் விட்ட எனக்கு முன்னாடியே பம்பரத்தை வந்து விட்ட ஒரு டைரக்டர் இருக்காரு. யாராச்சும் தெரியுமா? ராகவேந்திரா. ராகவேந்திராவில் அதுக்கு அடுத்துதான் மறைந்த இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்கள். அவர் தான் முதல்ல பம்பரம் கொடுத்தாரு. நான் கொஞ்சம் கீழே வந்தேன். அப்புறம் ஆம்லெட் போட்டாங்க, திராட்சை தேனு சொன்னீங்களே, ராகவேந்திரா, திராட்சை பழம், தேனு, ஆப்பிள், எல்லாம் ஃப்ரூட் சாலட் எல்லாம் சொன்னாங்க. இறுதியாக ஆம்லெட் போட்டாங்க. இது எப்படி ஒரு வளர்ச்சி! அதாவது நம்மளை மட்டும் எல்லாருமே தப்பா சொல்லக்கூடாது. ஒருத்தர் பண்றாருன்னா அதை ரசிக்கிறாங்கன்னா அடுத்தவன் பண்ணத்தான் செய்வான். புரியுதா உங்களுக்கு? இப்போ காதல் காட்சிகள்ல இப்படிதான் இருக்கணும்னு ஏதாச்சும் இருக்கா? ஆனா ஒரு 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 பல காலமா சிவாஜி சார், எம்ஜிஆர் சார் காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு காதல் பாட்டில் என்னென்ன ஹீரோக்கள் பண்ணுவோம். எம்ஜிஆர் வந்து இடுப்புக்கு அப்படி இப்படி கை வச்ச உடனே தட்டுவான் பாருங்க கையை. ஒரு ஹீரோயின் பிடிக்கவே மாட்டார் அவரு, கடைசியில் அப்படி பிடிப்பார். அந்த இடுப்புக்கு கொஞ்சம் மேலே, வயிற்றுக்கு கொஞ்சம் மேலே,
செஸ்டுக்கு கொஞ்சம் கீழே அந்த கை அப்படி அப்படி பார்த்து ஒன்று அட்டிப்பான் விசில். நாங்களும் சேர்ந்தான் அந்த காலத்துல இல்லையா? அது எதனால வருதுன்னா படம் ஃபுல்லா எதுவுமே செய்ய மாட்டாரு. ஏதோ ஒரு இடத்துல பண்ணும்போது அப்படி. இப்ப படம் ஃபுல்லா ஆரம்பத்துல பண்ண ஆரம்பிச்சதுனால எவனும் கைத்தட்ட மாட்டான். அதனால அழகியலுங்கிறது அதுதான். முழு படத்திலையும் ஒரு உயர்ந்த ஒரு கதாபாத்திரமா சின்ன குழந்தைல போனாங்க. ஒரு இடத்துல லைட்டா அவரு வேணும்னே விடல. பம்பரத்தை உட வச்சது யாருன்னா ஹீரோயின். நீ தோத்தா நான் விடுவேன், நான் தோத்தா நீ விட்டுக்கா, அப்படிதான் சொல்லணும். அதனால அது ஒண்ணும் யாருமே வற்புறுத்தி கட்டாயப்படுத்தியில வைக்கல. அது போட்டியில வந்தது. அந்த போட்டியில அந்த பொண்ணு தோத்துறது, அவ்வளவுதான். ஆக ஒரு காட்சி, காதல் காட்சி ஆகட்டும், ஒரு காதல் கதைகள் ஆகட்டும், அதுல வந்து காதல் எப்படி ஆரம்பிக்குது, இந்த காதல் எப்படி வளருது, இந்த காதலுக்கு உண்டான தடைகள் என்ன, அந்த தடைகளை மீறி அந்த காதல் எப்படி ஜெயிக்குது அல்லது தோக்குது, இதுதான் ஒரு காதல் கதையோட இலக்கணம். சிலது தோக்கலாம், சிலது ஜெயிக்கலாம். தோத்த காதல் ஜெயிச்சதாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. ஜெயிச்ச காதல் கூட தோல்வி அடைஞ்சிருக்கு. ஸோ இந்த வாழ்க்கையில காதல் எடுத்துட்டோம்னாவே இத்தனை விஷயங்களையும் அது இது எதை நோக்கி கதை நகர்கிறது இந்த காதல் கதை எனக்கு தெரியல. இந்த பாடல்களை பார்க்கும்போது ஒரு மெல்லிய உணர்வு ஒன்று இருக்கு. அதை கொஞ்சம் கமர்ஷியல் ஒரு நல்ல படைப்பாக இந்த சின்ன படமாக இருந்தாலும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாற வேண்டும். அதற்கு எப்பவுமே எங்க பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கு எழுதிட்டு இருப்பாங்க, அதுலெல்லாம் சந்தேகமே பட வேண்டாம்.